என் புடவைக்கு பெற மாதிரி ஒரு மரம் இருக்குங்க. அது ஒரு மரமா இல்லை ஒரு தோப்பான்னு யார் பார்த்தாலும் ஆச்சரியப்படுங்க. அந்தளவுக்கு பெருசு, கிட்டத்தட்ட 160 அடி அகலத்தில் இருக்குங்க. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த மரம், கிட்டத்தட்ட 160 அடிங்க. அந்த மரத்தோட அகலம் மட்டுமே எப்படி ஒரு 100-200 வருஷம் பழமையான மரமாக இருக்கும். ஆலமரங்க, ஆலமரம் அவ்வளோ அகலமாக இருக்குது. அப்படியே விழுதா விட்டு அவ்வளோ பெருசாக இருக்குது. அது கிட்ட போய் இப்போ நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அந்த மரத்தை காமிக்கிறேன் பாருங்கள். கும்பகோணம் முத்துப்பிள்ளை மட்டம். ஆமாம். அந்த மரத்துக்கிட்ட தான் நிற்கிறேன். கிட்டத்தட்ட மிரண்டு போயிட்டேன். அவ்வளோ பெரிய மரம். மரத்துக்கிட்ட ஒரு கோயில் வேறு இருக்குது, கருப்புசாமி கோயில். இதுதான் அந்த மரம். இது வந்து மரத்தோட சென்றுங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏக கிளை. அந்த மரத்தோட கிளை எங்கெங்கே வருவாங்க. பின்னாடி ஒரு கிளை அப்படியே ஃபுல்லாக சுற்றிலும் அந்த மரத்தோட கிளை தான். அப்படின்னு அப்படியே நடந்து போய்கிட்டே காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து மரத்தோட சென்று. இதுதான் மரத்தோட சென்றுலேயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது. அந்த விழுது வந்து கிளை மாதிரி கீழே ஊண்டி வேர் மாதிரி முளைச்சி அப்படியே வந்திருக்கு. நான் ஏகப்பட்ட மரங்கள் பார்த்துருக்கேன். சபரிமலை கோயிலுக்குலாம் போகும்போது நிறைய மரம் பார்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப பழமையான மரம் தான். இது வந்து ஆலமரம், ஒரு வித்தியாசமான மரமாக இருக்குது. இது உள்ளே வரதுக்கு அந்தளவுக்கு பயமாக இருக்குது. இது ஃபுல்லாமே விழுது தான், மரத்தோட விழுதுகள். பின்னாடி அவ்வளோ விழுதுகள். இது அங்கே ஒரு விழுது, அந்த சைடு ஃபுல்லாக விழுது. ஒரு மரத்தில் எவ்வளோ விழுது இருக்குது பாருங்களேன். சுற்றிலும் விழுதாங்க. இதுவரையும் அந்த மரத்தோட விழுது தான். இதுலேருந்து அது வரை ஃபுல்லாமே பழைய காலத்து மரம் போல்.